Welcome back to our channel TNPSC Learning. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குட் மார்னிங் டு எவ்ரிவன் those who are watching this video. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ரஸிங் மோட்ஸ் பற்றி யூஜிசி நெட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அட்ரஸிங் மோட்ஸ் வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்ததோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The chip select logic for certain DRAM chip in memory system design is shown below. Assume that the memory system has 16 address line denoted by A15 to A0. What is the range of address of the memory system that can get enabled by the chip select signal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஏதோ ரொம்ப டிஃபிகல்ட்டானது அப்படின்னு நினைப்போம். தட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் as well as வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் ஓகே ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அப்புறமா லாஸ்ட் அட்ரஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அட்ரஸ். ஸோ நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் தட் இஸ் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A15 கொடுத்துருக்காங்க. A15 to A0 16 அட்ரஸ் லைன்ஸ் இல்லையா. ஸோ A15 ஸ்டார்ட் பண்ணி A15 14 A13 A12 A11 A10 A9 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே அப் டு A0. அதே மாதிரி தான் எங்கள் லாஸ்ட் அட்ரஸ்க்கும் A15 A14 A13 A12 A11 A10 அப்படி A0 வரைக்கும் போகும். ஓகே இப்போ நமக்கு வந்து இதில் கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை A15 A14 A13 A12 A11க்கான ஹிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே A14 வந்து டைரெக்டாக கொடுத்ததுனால அதோட வேல்யூ 1, A14ஓட வேல்யூ 1, A13 பாருங்கள் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ 0, A12ம் இன்வர்ஷனில் இருக்கிறதுனால 0, A11 வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க வேல்யூ டைரெக்டாகவே. ஸோ இதோட வேல்யூ மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே 1 1 0 0 1 இதுவும் 1 1 0 0 1 அப்படிங்கிறது எனேபிள் ஆகி இருக்குது இல்லையா. 1 1 0 0 1 அப்படிங்கிறது. ஸோ ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 0லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 0லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி முடியுது. அதே மாதிரி லாஸ்ட் அட்ரஸ் வந்து ஃபைனலாக நமக்கு எப்படி இருக்கும் 1 1 1 1 அப்படின்ட்டு A0 வரைக்கும் 1 1 வேல்யூ இருக்கும். ஓகே ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து நமக்கு இது மாதிரி லாஸ்ட் அட்ரஸ் இது மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ தட் இஸ் வந்து ரேஞ்ச் தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஹெக்ஸாடெசிமல்னால் நம்ம அதோட வேல்யூ வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இதில் 16 லைன்ஸ் தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ 4 4ஆக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னாலே 16 லைனை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே 4 4ஆக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 0 தான் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு 4ம் 0 தான், அடுத்த 4ம் 0 தான். ஓகே 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16ங்கிறது நமக்கு வந்துடுங்க. அதே மாதிரி இதுலேயும் 4 அகெயின் ஒரு 4 ஓகே 4 நெக்ஸ்ட்டு 4ம் கண்டிப்பாக நமக்கு 1 1 1 1 வேல்யூ தான், அடுத்த 4ம் 1 1 1 வேல்யூ தான். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம தனியாக நோட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து எப்படி வரும், அதோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 1 1 0 0ஓட வேல்யூ என்ன C. இதில் 1 0 0 0 தட் இஸ் 1 1 1ஓட வேல்யூ என்ன 8 இல்லையா. அடுத்து 0 0 தான் ஃபுல்லாக வருங்கிறதுனால 0 0. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அட்ரஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 1 0 0 அப்படிங்கிறப்போ அதோட வேல்யூ என்ன C. நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து 1 1 1 1 1 1 1 1 தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் எல்லாமே அதோட வேல்யூ F. ஓகே ஸோ நம்ம இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா C800 to C FFF அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே கொஸ்டின் பார்த்தா நமக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டால் கூட உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The content of the program counter is added to the address part of the instruction in order to obtain the effective address. ப்ரோக்ராம் கவுண்டரோடதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன அட்ரஸிங் மோட் அப்படின்னா
ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு தான். ஓகே, ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு தான் வந்துட்டு பிசியோட வேல்யூ வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு பிசியோட வேல்யூ வந்து 825 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அது 825லேருந்து எடுத்துக்கும். ஓகே, இனிஷியலாக வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இதிலேருந்து ஃபெச் பண்ணிக்கும். ஸோ 825ங்கிற மெமரி அட்ரஸில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணிக்கும். ஓகே, ஃபெச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகே, இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணிடும். இப்போது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் பார்ட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 24 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரிமெண்டட் வேல்யூ தான் வந்து பிசியில் இருக்கும். ஓகே, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 825ங்கிற அட்ரஸில் வந்து நம்ம ஃபெச் பண்ணதுமே பிசியோட வேல்யூ 826 மாறிடும். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் பார்ட் வந்து 24ங்கிற வேல்யூவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 826 + 24 அப்படிங்கிறப்போ 850 அப்படின்னு நமக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் அட்ரஸ் நம்ம ப்ரோக்ராம் கவுண்டரோட வேல்யூலேருந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேலிட் அட்ரஸ் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் மேப்பிங்னா என்ன, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின் மெமரியில் இருக்கிற சம் பிளாக் ஆஃப் மெமரியை நம்ம கேட்சில் கொண்டு மேப் பண்ணுவோம், தட் இஸ் பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எந்த இடத்துல மெயின் மெமரியில் இருக்க ஒரு பிளாக் ஆஃப் மெமரியை வந்து நம்ம எங்கள் கேட்சில் போயிட்டு, இதுதான் கேட்ச் அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம மேப் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில். ஸோ அதில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மேப்பிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைரக்ட் மேப்பிங், அசோசியேட்டிவ் மேப்பிங் அண்ட் செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படிங்கிறது அதோட டைப்ஸ் இல்லையா. அட்ரஸ் மேப்பிங்கோட தட் இஸ் கேட்ச் மேப்பிங் தான் அட்ரஸ் மேப்பிங். அதோட டைப்ஸ் தான் என்னது, டைரக்ட், அப்புறமா செட் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது அதோட டைப்ஸ் தான். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் நாட் அ வேலிட் அட்ரஸ் மேப்பிங் கேட்டிருக்காங்க. டைரக்ட் மேப்பிங்கிறது வந்துட்டு நமக்கு வேலிட் தான், டைரக்ட்டுங்கிறது அதோட மேப்பிங்கோட டைப் தான், அசோசியேட்டிவ்ங்கிறதும் அதோட டைப் தான். இன்டைரக்ட் மேப்பிங்கிறது தான் வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து நாட் அ வேலிட் அட்ரஸ் மேப்பிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டோர்ஸ் ஆப்ரண்ட் during execution and result of operation after execution. ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் டைம்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷனும் அதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது டெஃபினட்டாக யார் அப்படின்னா அக்குமுலேட்டர் தான் இல்லையா. அக்குமுலேட்டர் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கோம் அதோட எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம். டியூரிங் த எக்ஸிக்யூஷனும் ஆஃப்டர் த எக்ஸிக்யூஷன் அந்த ரிசல்ட்டையும் ஹோல்டு பண்ணுறது யார் அப்படின்னா அக்குமுலேட்டர் தான். In 8085 மைக்ரோப்ராசஸர் CMA, RLC, RRC இது எல்லாமே வந்துட்டு ஒரு வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் எந்த அட்ரஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே வந்து அதோட அட்ரஸ் இருக்குது, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் A அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ காம்ப்ளிமெண்ட் A அப்படின்னா அக்குமுலேட்டரை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இதுக்குள்ளே நம்ம அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ எடுத்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இதில் எந்த அட்ரஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலைங்கிறப்போ இது என்னென்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளேயே இம்ப்ளிசிட்டாக வந்து அதில் அட்ரஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறதுனால தட் இஸ் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட். ஓகே, டைரக்ட், இன்டைரக்ட், இமீடியட்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா. டைரக்ட் அப்படின்னா டைரெக்டாக வந்து அதில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் வந்து டைரக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோட் R1 100 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா டைரெக்டாக மெமரி அட்ரஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதான் வந்து டைரக்ட் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு இப்போ ஆட் R1 R2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த ஆப்பரண்டோட மெமரி அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மெமரி அட்ரஸ் ஆஃப் ஆப்பரண்ட் வந்து இதில் இருக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டரில். ஸோ இது வந்து இன்டைரக்ட். இதில் வந்து டைரெக்டாகவே அந்த 100ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம அந்த ரெஜிஸ்டரை போய் ரெஃபர் பண்ணால் அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போய் பார்த்தா தான் இந்த 100 வந்து கிடைக்குங்கிறதுனால நம்ம இதை இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, டைரெக்டாக இது வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து மெமரி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்காம ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்து அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே வந்து மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம இன்டைரக்ட்னு சொல்கிறோம். இமீடியட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆட் ஆர் இமீடியட்டாக வந்து நமக்கு டைரெக்டாகவே வேல்யூ கொடுக்கறது இமீடியட். ஸோ இது மூணும் தவிர நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்ப்ளிசிட்டாக அப்படின்னா தட் இஸ் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர் கண்டெயின் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் இன் CPU? எதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறது இருக்கும் என்ன ரெஜிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டராக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த அட்ரஸிங் மோட் யூஸ்ட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் புஷ் பி? புஷ் பி அப்படின்னா என்ன? டைரக்ட்னா நமக்கே தெரியும், டைரெக்டாக மெமரி அட்ரஸ் வந்து அதிலே கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போ ஆட் R1 100 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் அப்படின்னா ஆட் R1 R2 அப்படின்னு டைரெக்டாக ரெஜிஸ்டரை கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்னா R1 இந்த ரெஜிஸ்டரில் அதோட பர்டிகுலர் மெமரி அட்ரஸ் ஆஃப் ஆப்பரண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இதில்னா இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெஜிஸ்டர்னால் இந்த ரெஜிஸ்டரில் பார்த்தாலே அதில் டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா அதுலேயும் வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் டைரெக்டாக வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்தா அதில் வேல்யூ இருக்காது, அதில் வந்து மெமரி அட்ரஸ் தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் மெமரி அட்ரஸ் வேல்யூ இதில் 2000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2000லாம் போய் பார்த்தா தான் நமக்கு இந்த 30ங்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்னு சொல்கிறது. இமீடியட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், தட் இஸ் #10 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புஷ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ புஷ் பி அப்படிங்கிறப்ப இதில் என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா BL அப்படிங்கிற ரெஜிஸ்டரோட ஓகே BLங்கிற ரெஜிஸ்டரோட கண்டென்ட்டை எடுத்து புஷ் பண்ணுறோம். தட் இஸ் டாப் டூ பொசிஷன் ஆஃப் ஸ்டாக்கில் போயிட்டு நம்ம புஷ் பண்ணுறோம். டாப் 2 பொசிஷன் ஆஃப் ஸ்டாக். ஓகே, இதுதான் புஷ் பியோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை, ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் இருக்கிற கண்டென்ட்டை போய் எடுக்கிறோம், அப்புறமா எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்டைரக்டாக ஸ்டாக்கில் இருக்கிறதுனால டைரெக்டாக கொடுக்கல. இது மாதிரி டைரக்ட் வேல்யூஸ் வந்து அதில் இல்லைங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ரஸிங் மோட் இன் விச் address field of instruction specifies a register in the CPU whose content given in the address of the operand in memory அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ addressing mode in which address field of the instruction contains address fieldல வந்து contains a register okay whose contents give the address of the operand. இதோட கண்டென்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்பரண்ட்னு கொடுக்கறது எது? அட்ரஸ் ஆஃப் ஆப்பரண்ட் கொடுக்கறது நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இன்டைரக்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே, ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதான் இதை பற்றி தான் நம்ம இதில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, இமீடியட் அப்படிங்கிறப்போ முதல்ல கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த டேட்டா வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். ரெஜிஸ்டர் அட்ரஸிங் அப்படிங்கிறது 2 ரெஜிஸ்டர்ஸ்லேயே வந்து டைரெக்டாக வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. டைரக்ட் அட்ரஸிங் அப்படிங்கிறப்போ the memory location is directly specified as an operand-ஆ வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் டைரக்ட் அட்ரஸிங். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்னா ஒரு இதிலே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இமீடியட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஆட் R1 #20 அப்படின்ட்டு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் அப்படின்னா ஆட் R1 R2 அப்படி. டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா நமக்கு ஆட் R1
2000 அப்படிங்கிற மெமரியை வந்து நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகே, மெமரி அட்ரஸை ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படிங்கிறப்போ ஆட் R1 இந்த மெமரி லொக்கேஷன் வந்து நமக்கு இந்த ரெஜிஸ்டரோட கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது நம்ம இதில் வந்து 2000 போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஆப்பரண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். இதில் நம்ம R2 போய் பார்க்கணும், அதுக்குள்ளே தான் நமக்கு 2000 கிடைக்கும். அந்த 2000 போய் பார்த்தோம் அப்படின்னா 30ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, தட் இஸ் இன்டைரக்ட். இம்ப்ளிசிட் அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோம் CMA அப்படிங்கிறது, தட் இஸ் இம்ப்ளிசிட்டாக வந்து அதில் ஆப்பரண்ட்டை வந்து ஹிட்டன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பட் இதிலே வந்து ஹிட்டனாக ஆப்பரண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அக்குமுலேட்டரில் இருக்கும் அப்படிங்கிறது ஹிட்டனான ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இதை இம்ப்ளைடு அட்ரஸிங் மோட் ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடுன்னு கொடுப்பாங்க. போத் ஆர் சேம். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளோட. In case of zero address instruction method, the operands are stored in zero addressனாலே நமக்கு கண்ணை மூடிட்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஜீரோ அட்ரஸ்னாலே ஸ்டாக் தான். ஸோ புஷ் டவுன் ஸ்டாக் தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் LD ADR of X which is equivalent to இதோட இது கொடுத்துருக்காங்க அக்குமுலேட்டரில் மெமரி ஆஃப் இதில் ADR + XRன்னு கொடுத்துருக்காங்க. ADR அப்படிங்கிறப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. XR அப்படின்னாலே என்னது அப்படின்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னாலே நம்ம எதுவுமே திங்க் பண்ணாமல் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலே டைரக்ட் அட்ரஸிங் மோடுனா எப்படி கொடுப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னாலும் உங்களுக்கு தெரியும். இமீடியட் அட்ரஸிங் மோட்னாலும் உங்களுக்கு இப்போது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதை வச்சே நீங்கள் அது போக இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து அதை கெஸ் பண்ணலாம். எனிஹவ் XR அப்படின்னு வந்ததுன்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறத ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. தட் இஸ் இண்டெக்ஸ் one second. ஸோ இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு தான் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் add R1 A, B, add R2 C, D, mul X R1 R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை evaluates the x equal to a plus b star c plus d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸ்பிரஷனை தான் வந்து எவால்வேட் பண்ணுது அப்படின்னு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனா, 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா R1 வந்து A + B ரெண்டையும் ஆட் பண்ணி R1 ஸ்டோர் பண்ணுவோம். அதே R2 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா C + D ஆட் பண்ணி R2 ஸ்டோர் பண்ணுவோம். தென் வந்து Xல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1 * R2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறோம். அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், R1னா A + B * C + D. ஸோ அதை தான் வந்து எவாலுவேட் பண்ண இது மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு add R1 A, B அப்படிங்கிறப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா R1 A B அப்படின்னு 3 நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, அதே 2 அட்ரஸ் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னா add R1 R2 அப்படிங்கிறது தான் 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இதில் R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணி R1லே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம add R1 அப்படின்னா R1ல் இருக்கிற வேல்யூவை அக்குமுலேட்டர் கூட ஆட் பண்ணி அக்குமுலேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் வந்து 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, 1 அட்ரஸ் அப்படின்னா இன்னொரு இம்ப்ளிசிட்டாக வந்து இருக்கிறது வந்து அக்குமுலேட்டர் வந்து இன்னொரு ரெஜிஸ்டராக வந்து ஒர்க் ஆகும்.
ரிஸ்க் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஜஸ்ட் லோட் ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் 1 3 2 அட்ரஸ் எல்லாமே இந்த அட்ரஸிங் மோட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் ரிஸ்க் ஆர்கிடெக்சரோட பார்ட்ஸாக தான் இருக்கும். பட் அதில் வந்து நம்ம லோட் ஸ்டோர் தான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் படி நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதில் 1 2 3 ஆப்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following is not a valid address mapping? இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்ம டைரக்ட் மேப்பிங் அசோசியேட்டிவ் இருக்குது, இன்டைரக்ட் மேப்பிங் தான் வந்துட்டு நாட் அ வேலிட் மேப்பிங் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக அட்ரஸிங் மோட்னா என்னென்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சுது அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போ அட்ரஸிங் மோட் வந்து நம்ம ரஃப்பாக ஒரு தியரிட்டிக்கலாக படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிறத விட இப்போ இதை ப்ராப்ளமாக பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெளிவாக அட்ரஸிங் மோட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ அட்ரஸிங் மோட்லேருந்து எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதோட மெயின் யூஸ் வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். என்ன தான் நம்ம தியரி வந்து விழுந்து படித்தாலும் அந்த டைமில் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாததுனாலையும் அதை பற்றி நம்ம பார்க்காததுனால தான் நமக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பார்த்து அதை மைண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.